கசகசன்னு நிறைய கலர்ஸை யூஸ் பண்ணாமல் ப்ரௌன் அண்ட் ஒயிட் இந்த ரெண்டே கலர் காம்பினேஷனில் முழு வீட்டோட இன்டீரியர்ஸை பிளான் பண்ணி வீட்டோட எலிவேஷனுக்கு மட்டும் இந்த ப்ரௌன் அண்ட் ஒயிட் கூட அடிஷ்னலாக கிரே கலரை யூஸ் பண்ணி கண்டெம்பரரி ஸ்டைலில் முழு வீட்டை கிளாஸியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. 4 செட் லேண்ட் ஏரியாங்கிறதுனால வீட்டை நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. பெரிய கார் பார்க்கிங், பெரிய லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், கிச்சன், டைனிங், தனி ஸ்டோர் ரூம், அது போக அவுட் சைடில் யூட்டிலிட்டி ஏரியா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம், அதில் ஒன்று மாஸ்டர் பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் ஒரு பெரிய லிவிங் ஹால், பால்கனி, டெரஸ்லையும் தனியாக ஒரு ஸ்டோர் ரூம், வாஷிங் ரூம்னு வீட்டை ரொம்ப அழகாக பிளான் பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4 சென்ட், அதாவது 1750 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 35 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 3200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கோட ஒயிட் கலரில் பிளான் பண்ணி அதில் டார்க் கிரே அண்டு ப்ரௌன் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டெக்ஸ்சர் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 34x14. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் 500 அடி வரைக்கும் போர் போட்டு பக்கத்தில் 12,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 6x6 இந்தியன் டாய்லெட் டைப். தரைக்கு பூரா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட சேர்த்து லிவிங் ஹாலோட டோட்டல் சைஸ் 24x16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் பேஸ் கேபினெட்டோட ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. ஹாலில் நல்ல லைட் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்காக ஈஸ்ட் அண்ட் நார்த் 2 பக்கமும் ஃப்ரெஞ்ச் டைப்பில் பெரிய உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே ஸ்பேஸ் இருக்குது. இதை நம்ம ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது பூஜா ரூம். நார்த் ஃபேசிங்கில் இருக்கு. பூஜா ரூம் சைஸ் 4x6. இது டைனிங் ரூம். சைஸ் 17x8. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் மிரர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் எக்ஸிட்டுக்கு உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. பேக் சைடில் டேபிள் டாப் வித் சிங்க் கொடுத்து இதை யூட்டிலிட்டி ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து டைனிங் ரூமில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோ. சைஸ் 11x8. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிராண்ட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. இந்த கிச்சனில் அடுத்த ஹைலைட் என்னென்னா தனியாக ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 6x5.
ஈஸி மெயின்டெனன்ஸுக்காக கிச்சனில் 4 பக்க வால்ஸுக்கு பூராமே மேலே ரூஃப் லெவல் வரைக்கும் பூராதுக்குமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. அடுத்து டைனிங் ரூமில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 5.5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பெரிய லிவிங் ஹால். சைஸ் 24க்கு 16. சவுத் வாலில் வால் மவுண்ட் டைப்பில் பெரிய உட்டன் டிவி யூனிட். அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. ஸ்டோரேஜுக்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் இன்பிட்வீனில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டடி டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 5.5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 11. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா ஜன்னல்களை பார்த்தீங்கன்னா உட்லேயே செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ. சைஸ் 13க்கு 11. முழு வீட்டை கட்டுறதுக்கு ரிவர் சாண்டையே யூஸ் பண்ணியிருக்காங்க. எம் சாண்ட், பி சாண்ட் எதுவும் யூஸ் பண்ணாமல் ரிவர் சாண்டையே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரிக்ஸ் வந்து ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட். அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபோர்த் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 11. தேர்ட் அண்ட் ஃபோர்த் பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுக்கல, அதுக்கு பதிலாக இங்கே காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 8க்கு 5.5. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர் கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான மேடை அமைச்சிருக்காங்க. ஹெட்ரூமுக்கு அனதர் சைடில் பார்த்தீங்கன்னா 6க்கு 6 அடி சைஸில் ஸ்டோர் ரூமும் பக்கத்தில் 11க்கு 6 அடி சைஸில் வாஷிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரணம்பட்டியில் கார்பரேஷன் லிமிட்டில் லொக்கேட்டாக இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.